சாக்ரட்டிஸ் உலகமே போற்ற ஒரு தத்துவ ஞானி. அவரை ஒரு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்து கொன்னுச்சு. அது எந்த நாட்டு மன்னனோட உத்தரவும் கிடையாது. அந்த நாட்டு மக்களே ஓட்டு போட்டு எடுத்த முடிவு. 500 பேர் கொண்ட ஒரு மக்கள் குழுவுல வெறும் 30 ஓட்டு வித்தியாசத்துல சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்து கொல்லணும்னு தீர்ப்பு வந்துச்சு. இதுதான் ஜனநாயகம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் பெரும்பான்மை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அறிஞனை சாகடிச்சது நீதியா? 51% பேர் சேர்ந்து அநியாயத்துக்கு கை தூக்கினா அந்த அநீதி புனிதமாயிடுமா? இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இதே நாடகம்தான் நடக்குது. வணக்கம், நான் உங்கள் ஏகே. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் யோசிங்க. இது திங்க் வித் ஏகே. நம்ம எல்லாரும் ஹிட்லரை ஒரு கொடுங்கோல்னு சொல்றோம். ஆனா அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் தெரியுமா? துப்பாக்கி முனையில கிடையாது. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தித்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். 1930களில் ஜெர்மனியில் இருந்த பெரும்பான்மை மக்களோட உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவங்க ஓட்டுகளை வாங்கித்தான் அவர் சர்வாதிகாரியானார். அப்போ அந்த 51% மக்கள் எடுத்த முடிவு பின்னாடி கோடிக்கணக்கான உயிர்களை பலி வாங்குச்சு. இதுதான் நீங்க கேட்ட அந்த ஆபத்து. பலசாலி தன் பலத்தை சட்டபூர்வமா ஆக்க ஜனநாயகம் ஒரு அருமையான வாசல். ஒரு கூட்டத்தை வெறுப்பு அரசியலாலோ அல்லது பொய்களாலோ வளைச்சு போட்டுட்டா அப்புறம் அந்த சட்டத்தை வச்சே எதை வேணா செய்யலாம். ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தண்ணீரையே வித்துட்டாங்க. மக்கள் மழை தண்ணியை சேமிச்சு வைக்கிறது கூட சட்டம்படி தப்புன்னு சொன்னாங்க. 51% ஓட்டு இருக்கிற தைரியத்துல அரசாங்கம் எடுத்த அந்த முடிவு 100% மக்களையும் பாதிச்சுது. இங்க அதிகாரம்ங்கிறது பலசாலியோட கையில இருக்கிற ஆயுதமா மாறிடுச்சு. மக்கள் போராடிதான் அதை திரும்ப பெற முடிஞ்சது. கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் an எகனாமிக் ஹிட்மேன் புத்தகத்தை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். உலக நாடுகள்ல ஜனநாயகம்ங்கிற பேர்ல எப்படி பொம்மையாக்கிகள் உருவாக்கப்படுதுன்னு. வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்கள சிக்க வைக்கிறது. அந்த நாடுகள்ல இருக்கிற 51% மக்களோட வாக்குகளை திசை திருப்ப ஊடகங்களுக்கு பணம் கொடுக்கிறது. கடைசியில அங்க தேர்ந்தெடுக்கப்படுறவர் அந்த நாட்டு மக்களுக்காக உழைக்க மாட்டார். அவருக்கு பணம் கொடுத்தவனுக்காகத்தான் உழைப்பார். இப்ப சொல்லுங்க, இது மக்களாட்சியா இல்ல பணக்காரர்களோட ஆட்சியா? நீங்க கேட்டது போல ஒருத்தருக்கு நீதியாவும் இன்னொருத்தருக்கு அநீதியாவும் ஏல் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு உதாரணம் எடுத்துப்போம். ஒரு பெரிய நெடுஞ்சாலை திட்டம் வருதுன்னு வைங்க. அதுல 90% பேருக்கு லாபம் இருக்கலாம். ஆனா அந்த சாலையால 10% ஏழை விவசாயிகளோட நிலம் பறிபோகலாம். இப்போ அந்த 90% பேர் ஆமா சாலை வேணும்னு ஓட்டு போட்டா அந்த 10% பேரோட அநீதி மறைஞ்சிடுமா? அதிகமான பேரோட நன்மைக்காக கொஞ்ச பேரோட உயிர் போனாலும் தப்பில்ல அப்படின்னு சொல்றது ஒரு ஆபத்தான போக்கு. ஒரு உயிரோட நீதி 1000 பேரோட சுயநலத்தை விட பெருசு. அதுதான் உண்மையான ஜனநாயகம். ஆனா இன்னைக்கு இருக்கிற வாக்கு வங்கி அரசியல் வெறும் எண்ணிக்கையை வச்சு ஒரு மனுஷனோட வலியை மூடி மறைச்சிடுது. முன்னாடி பலசாலிகள் வாழ வச்சு ஆட்சி செஞ்சாங்க. இப்போ டேட்டா, அதாவது தகவலை வச்சு ஆட்சி செய்றாங்க. உங்களோட போன்ல நீங்க எதை பார்க்கணும், யாரை வெறுக்கணும்னு கூட தீர்மானிக்கப்படுது. 51% மக்களை ஒரு கருத்துக்கு சாதகமா மாத்துறதுக்கு இன்னைக்கு பெரிய தொழில்நுட்பங்களே வேலை செய்யுது. இது ஒரு வகையான மன ரீதியான போர். உங்களை ஒருத்தருக்கு எதிரா ஓட்டு போட வச்சுட்டு அதை ஜனநாயகம்னு கொண்டாடுறது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. நீதி என்பது எல்லோருக்கும் சமமா இருக்கணும்னா ஜனநாயகம் தனிமனித உரிமைகளை முன்னிறுத்தணும். கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ். 99% பேர் ஒரு அநீதியை செய்ய சொன்னாலும் இல்ல, இது சட்டப்படி தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நீதித்துறை சுதந்திரமா இருக்கணும். ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த 49% அல்லது அந்த 1% மக்கள் ஏன் அதை எதிர்க்கிறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கான தீர்வையும் அந்த சட்டத்துல சேர்க்கணும். ஓட்டு போட்டா 5 வருஷம் ராஜான்னு நினைக்காம ஒவ்வொரு நாளும் மக்களோட கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். ஜனநாயகம்ங்கிறது ஒரு அழகான கத்தி. அதை வச்சு ஒரு உயிரை காப்பாற்றவும் முடியும், இல்ல ஒரு கூட்டத்தையே அழிக்கவும் முடியும். அந்த கத்தி பலசாலி கையில மட்டும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஒருத்தருக்கு அநீதியா தான் முடியும். நாம விழிப்பா இருக்கணும். 51% ஓட்டு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக ஒருவன் செய்யற அநீதியை ஜனநாயகம்னு ஏத்துக்காதீங்க. கேள்வி கேளுங்க. ஏன்னா ஜனநாயகம்ங்கிறது அமைதியா இருக்கிறது கிடையாது,
அது அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கிறது தான். சிந்திப்போம், செயல்படுவோம். என்று அன்புடன் AK.